ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் ரைடர் ராஜி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாடா கர்வ் எஸ்யூவி கூப்பே. எஸ், டாடா கர்வ் அப்படின்ற ஒரு கூப்பே எஸ்யூவி காரை தான் டாடா மோட்டார்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டாடா கர்வ் எஸ்யூவி கூப்பேவோட இன்ஜின், அதுக்கான வீல்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன், அதுக்கான டீட்டெயில், ஃபியூச்சர்ஸ் அண்ட் டிசைன் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டாடா கர்வ் எஸ்யூவி கூப்பேக்கான டீட்டெயில் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதோட இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு 3 பவர் ட்ரெயின் இன்ஜின் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த டைப் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா, பெட்ரோலில் 2 காம்பினேஷன்லேயும் டீசலில் ஒரு காம்பினேஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரோலில் 2 காம்பினேஷனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 1.2 லிட்டர்ஸில் ரெவோட்ரான் பெட்ரோல் இன்ஜினும், நியூவாக டாடா மோட்டார்ஸ் ஒரு ஹைப்பேரியன் கேஸாலைன் டைரக்ட் இன்ஜெக்ஷன் இன்ஜின்னு ஒரு நியூ இன்ஜினை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நியூ இன்ஜின் கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பவர் அண்ட் எஃபிஷியன்சி, அதோட பெர்ஃபார்மன்ஸு ஒரு சுப்பீரியர் பவராகவும், அதோட ஸ்போர்ட்டியான டிரைவிங் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்காக டாடா மோட்டார்ஸ் ஒரு நியூ இன்ஜினை வந்துட்டு இந்த டாடா கர்வ் எஸ்யூவி கூப்பேல கொடுத்துருக்காங்க. டீசலில் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர்ஸில் கிரையோஜெட் டீசல் இன்ஜின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா 1200 சிசி கொடுத்துருக்காங்க. அதில் ரெவோட்ரான் ஜிடிஐ 2 இன்ஜின்லேயும் 1200 சிசி கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 118 பிஹெச்பி 5000 ஆர்பிஎம் ரெவோட்ரான்லேயும், 125 பிஹெச்பி 5000 ஆர்பிஎம் ஜிடிஐ இன்ஜினும் கொடுத்துருக்காங்க. இதோட டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 170 Nm 4000 ஆர்பிஎம் ரெவோட்ரான்லேயும், 225 Nm 3000 ஆர்பிஎம் ஜிடிஐ இன்ஜின்லேயும் கொடுத்துருக்காங்க. டீசலில் பார்த்தீங்க அப்படின்னா 1500 சிசி கிரையோஜெட் அப்படின்ற இன்ஜினில் டீசலில் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 118 PS 4000 ஆர்பிஎம்மும், டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 270 Nm 2750 ஆர்பிஎம்மும் கொடுத்துருக்காங்க. இதோட சிலிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் 3 சிலிண்டரும், டீசலில் 4 சிலிண்டரும் கொடுத்துருக்காங்க. இதோட வால்வு பர் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 4. இதோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. இதோட கியர் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஸ்பீட் மேனுவலும் 7 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபியூல் டெலிவரி சிஸ்டம் பெட்ரோல் அண்ட் டீசல். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 44 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த 3 இன்ஜின் கோம்போவில் டாடா கர்வில் இந்த எஸ்யூவி கூப்பே இன்ஜின் கோம்போ வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட வீல்ஸ் அண்ட் சஸ்பென்ஷனோட டீட்டெயில் பார்க்கலாம். இந்த டாடா கர்வ் எஸ்யூவி கூப்பேல வீல்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு அலாய் அண்ட் ஸ்டீல் 2 வீல் டைப்லேயுமே கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் வீல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18 இன்ச்சஸும், ரியர் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சஸும் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் டயர் சைஸ் அப்படின்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்து அட்வான்ஸ்ட் வேரியேஷன் வரைக்கும் 215/65 R16 டயர் சைஸும், 215/60 R17, 215/55 R18 டயர் சைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த R18ன்றது நம்மளுக்கு டாடா ஹேரியர் டயர் சைஸ், அந்த டயர் சைஸ் அளவுக்கு இந்த டாடா கர்வ் எஸ்யூவி கூப்பேலையும் அதோட டாடா டயர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் ஒரு சூப்பரான எஸ்யூவியில் நம்ம ரைட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதோட ரியர் டயர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ட்ரம் அண்ட் டிஸ்க் 2 வேரியேஷனுமே கொடுத்துருக்காங்க. 215/65 R16 கொடுத்துருக்காங்க. இந்த டயர் டைப் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ரேடியல் டியூப்லெஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பிரேக்கிங் சிஸ்டம் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் ABS. இதோட ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் அண்ட் ட்ரம் 2 இதுலேயுமே டிஸ்க்கு அண்டு சொன்ன மாதிரி பேஸ் வேரியண்ட்டில் ட்ரம்மும், அட்வான்ஸ் வேரியேஷனில் டிஸ்க் 2லுமே ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 2லுமே டிஸ்க் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் மேக்ஃபர்ஷன் சஸ்பென்ஷனும், ரியர் சஸ்பென்ஷன் ரியர் ட்விஸ்ட் பீமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டாடா கர்வ் எஸ்யூவி கூப்பேக்கான வீல்ஸ் அண்ட் சஸ்பென்ஷனுக்கான டீட்டெயில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட சேசிஸ் டைப் பார்த்தீங்கன்னா அட்லாஸ் ஒரு ஆர்கிடெக்சர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த கர்வ் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1150 kg டாடா கர்வ் எஸ்யூவி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் அண்ட் டிசைன், இதோட நல்ல ஒரு எஸ்யூவி டைப்பில் டிசைன் பண்ணி டாட்டா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாருமே யூஸ் பண்ணுற விதமாக
இந்த டாடா கர்வ் எஸ்யூவி கூப்பேவை ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 208 mm கொடுத்துருக்காங்க. ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும் 4000 எம்எம்ல வந்துட்டு லென்த் ஆகும்போதே அது ஒரு செடான் டைப்பில். ஸோ இந்த ஒரு டாடா கர்வ் எஸ்யூவி கூப்பே பார்த்தீங்கன்னா 4308 mm லென்த்தில் வந்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட வித் பார்த்தீங்க அப்படின்னா 1080 10 mm, ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னா 1630 mm கொடுத்துருக்காங்க. இதோட வீல் பேஸ் 2560 mm கொடுத்துருக்காங்க. இதோட சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5. பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பூட் ஸ்பேஸ் 500 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஸ்யூவி கூப்பேல ஒரு நல்ல பூட் ஸ்பேஸ்க்கான 500 லிட்டர்ஸில் உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் வந்துட்டு டாடா கர்வ் எஸ்யூவியில் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் டாடா கர்வ் எஸ்யூவி கூப்பேவோட சேசிஸோட டீட்டெயில். நெக்ஸ்ட்டு இதோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒரு எல்இடி டிஆர்எல் வித் வெல்கம் அனிமேஷன் லைட்டோட கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்டும் அதே மாதிரி தான் உங்களுக்கு குட் பை அனிமேஷனோட டெயில் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்துட்டு டாடா கர்வ் எஸ்யூவியில் கொடுத்துருக்காங்க. இதோட எஸ்யூவியும் அண்ட் ப்ரீமியம் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸோ ஒரு லக்ஸுரியான எஸ்யூவியில் டிசைன் பண்ணியிருக்காங்க டாடா கர்வ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் வித் வெல்கம் லைட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா டிஆர்எல் லைட்ஸாக இருக்கட்டும், டெயில் லைட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேண்டில் வந்து ஒரு பிளெண்டிங் ஹேண்டில் வித் லைட்டோட கொடுத்துருக்காங்க. அந்த பிளெண்டிங் ஹேண்டில் நீங்கள் டச் பண்ணும்போதே அங்கே ஒரு லைட் வந்துட்டு அந்த லைட் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ இது ரொம்பவே பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவும் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப டிசைனாகவும் டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. இதில் வாய்ஸ் அசிஸ்டட் பேனரோமிக் சன்ரூஃப் வித் மல்டி கலர் மூட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூட் லைட்டிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேனரோமிக் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மூட் லைட்டிங் டிஃப்ரெண்ட் லைட்டிங் கலர்ஸ் சேஞ்சஸ் ஆகுது. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து இதோட 6 ஏர்பேக் ஷேப்டு ஃபார் சேஃப்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் அண்ட் ஃப்ரண்ட் டிரைவிங் சீட் அண்ட் பேக் சீட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏர்பேக் ஷேப்பில் வந்துட்டு ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு இது ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து அடாஸ் லெவல் 2 கொடுத்துருக்காங்க. இதில் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வித் ஸ்டாப் அண்ட் கோ கொடுத்துருக்காங்க. ஒரு நியர்பை இருக்கிற ஸ்டாப் அண்ட் கோ அப்படின்ற ஒரு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு ஸோ எப்போ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்புன்றதுக்கு ஏற்ற மாதிரி இதோட க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த டெக்னாலஜியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்டானமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டமும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் மல்டி டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈகோ, சிட்டி அண்ட் ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 6 லாங்குவேஜ் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதில் மல்டிபிள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அலெக்ஸா அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் இது கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 6 லாங்குவேஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வண்டி வந்ததுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணி பார்த்து டெஸ்ட் ட்ரைவில் பார்த்தா தான் தெரியும். அடுத்து 9 ஸ்பீக்கர் JBL சவுண்ட் சிஸ்டம் இதில் கொடுத்துருக்காங்க வித் சப் ஊஃபரோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வயர்லெஸ் ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜர், IRA கனெக்டட் கார் டெக்னாலஜி, கெஸ்டர் கண்ட்ரோல்டு பவர் டெயில்கேட், ஸோ வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட், 6-வே பவர் டிரைவர் சீட்டு, அடுத்து ஸ்டேரிங் மவுண்டன் கண்ட்ரோல்ஸ், சென்ட்ரல் ரியர் ஆம்ரெஸ்ட் வந்து வித் கப் ஹோல்டரோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 360 டிகிரி 3D சரவுண்ட் கேமரா வித் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர்லையுமே 360 டிகிரி 3D சரவுண்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வித் மிரர்லையும் இதை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த 3D சரவுண்டோட 360 டிகிரி கேமராவும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் டாடா கர்வ் எஸ்யூவி கூப்பேயில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் டிசைனில் டாடா மோட்டார்ஸ் ரெடி பண்ணதுக்கான டீட்டெயில். நெக்ஸ்ட்டு இது எந்தெந்த கலர் ஆப்ஷனில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கோல்டு எசன்ஸ், ஸோ டயட்டோனா கிரே, அடுத்து பிரிஸ்டின் ஒயிட், ஒரு பியூர் கிரே, ஒபேரா ப்ளூ அண்டு ஃப்ளேம் ரெட். ஸோ இந்த 6 கலர் ஆப்ஷனில் தான் டாடா கர்வ் எஸ்யூவி கூப்பேயில் இருக்கிற கலர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த 6 கலர்ஸ் தான். ஸோ இது பார்க்கவே ரொம்ப அழகாக ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டாடா கர்வ் எஸ்யூவி கூப்பேக்கான கலர் ஆப்ஷன். ஸோ டாடா கர்வ்
எஸ்யூவி கூப்பேவோட இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அண்ட் கலர் ஆப்ஷன் 3 இன்ஜின் கோம்போ இது எல்லாமே மக்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் டாடா மோட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் செப்டம்பர் 2 அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இன்னும் என்னென்ன அட்வான்ஸ்டு இருக்குன்றதை போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் டாடா கர்வ் எஸ்யூவி கூப்பேக்கான டீட்டெயில்ஸ். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் இதோட டீட்டெயில் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ டாடா கர்வ் எஸ்யூவி கூப்பேக்கான டீட்டெயிலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. ஸோ தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு யூடியூப் சேனல் சூப்பர் ஹீரோ மோட்டர் ஸ்போர்ட்ஸ், யூடியூப் ஹேண்டில் @MFA Tamil @MFA English, Motorsports for all. Thank you.